அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அடுத்தடுத்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் புதிய பேருந்து நிலையம் அருகே விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இ பள்ளி பேருந்து வேகமாக சென்றதால் வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது எமர்ஜென்சி கதவால் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியையும் அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அகிலன் இணைப்பில் இருக்கிறார். அகிலன் வணக்கம், முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கனிவழி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புதிய பேருந்து நிலையம் அருகில் செய்யாறில் இயங்கி வரும் சிபிஎஸ்இ தனியார் பள்ளி பேருந்து ஒன்று வேகமாக சென்றபோது வேகத்தடையில் ஏறியதில் பேருந்தின் எமர்ஜென்சி கதவு திடீரென திறந்ததால் மின்சார கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பள்ளி மாணவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். செய்யாற்றில் இயங்கி வரும் தனியார் சிபிஎஸ்இ தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியிலிருந்து மாணவர்களை பள்ளி பேருந்து ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் பெருமாள் என்பவர் வாகனத்தை வேகமாக ஓட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வந்தவாசி புதிய பேருந்து நிலையம் அருகே பள்ளி பேருந்து வேகமாக சென்ற போது வேகத்தடையில் ஏறியது. அப்போது பேருந்தின் எமர்ஜென்சி கதவு திடீரென திறந்ததில் அருகில் இருந்த மின்சார கம்பத்தின் மீது எமர்ஜென்சி கதவு மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பின்பக்கம் முழுவதும் உடைந்து சேதமானது. இந்த நிலையில் பேருந்தில் 9 பள்ளி மாணவர்கள் முன்பக்கம் அமர்ந்திருந்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆண்டுதோறும் பள்ளி வாகனங்களை போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வழக்கம் போல் அப்படி இருக்கும்போது கூட விபத்து ஏற்படக்கூடிய சூழலை உண்டாகிறதாக பெற்றோர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மாணவரின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பள்ளி மாணவர்களை அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் மின்கம்பத்தில் மோதியதால் எந்தவித அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மின்கம்பத்தில் ஊதியது இந்த மின்கசிவு ஏற்பட்டிருந்தால் பள்ளிக்கு வாகனத்துக்கு தீ விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட இருந்திருக்கிறது. ஆனால் நல்வாய்ப்பாக அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கவில்லை. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அகிலன்.